வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முக்கியமாக அது உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செக்ஸ் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு ஆண் உங்களை விரும்புகிறார்கள். காதலித்த கொஞ்ச நாட்களே அவர் அதை பற்றி அதிகம் பேசுவார்கள். அதை பற்றி உங்களிடம் கேட்கவும் செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை விரும்புகிறவங்களுக்கும் உங்களுடைய உடம்பு விரும்புகிறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் டிஃப்ரெண்ட்கள் இருக்கும். உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்புகிறாங்க அப்படின்னா அன்பை தான் அதிகமாக காமிப்பாங்க. ஆனால் உங்களுடைய உடம்பு தான் விரும்புகிறாங்க அப்படின்னா அதை பற்றி தான் அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. அதுவும் ஒரு சில நாட்கள் கழித்து தான். நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் அந்த விஷயத்த பண்ணுவாங்களா கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நாட்கள் காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறைவேற்றத்துக்காக அவங்க பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயங்களா பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லாமல் ஒவ்வொரு விஷயங்கள் மறைமுகமாக ஆரம்பித்து அதன் பிறகுதான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணவே ஆரம்பிப்பாங்க. செக்ஸ் ஆசைக்காக ஒரு ஆணை உங்களுடைய காதலித்த என்னுடைய நண்பர்கள் இங்கு சென்றார்கள், இதை செய்தார்கள், நீயும் வா என்று அழைப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மோஸ்ட்லி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எப்படின்னா அவங்க லைஃப்ல அவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத வச்சு பார்க்கறத விட மற்றவங்க லைஃப்ல நடந்திருக்கு, அந்த ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல நடக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனாங்க, இங்கே போய் இதை பண்ணாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடந்துச்சு, நம்மளும் போகலாம், என் ஃப்ரெண்ட்ஸோட ஆள் அவங்க கூட போனா இப்படி பண்ணாங்க அப்படின்னு எக்ஸட்ரா விஷயங்களை பார்த்தீங்கன்னா கேவலமாக உங்ககிட்டே சொல்லி நம்மளும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாங்கன்னா அவங்களோட முழு காதல் உங்களுடைய உடம்பு தான் பொய்யான காதல். இரவில் நீங்கள் தனியாக இருந்தால் நான் வீட்டுக்கு வரவா அல்லது வீடியோ காலில் அந்தரங்க உறுப்புகளை காமிக்கும்படியும் கேட்பார்கள். இது ரொம்பவே கேவலமான ஒரு சிலவங்க தான் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களோட உடம்பு அப்படின்ற போது உங்களுடைய வீட்டில் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு சில நாட்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை நீங்கள் தனியாக இருக்கீங்க, தனி ரூமில் இருக்கீங்க அப்படின்ற போது அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட தப்பான ரிலேஷன்ஷிப்காக அதிகமாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறது, அப்படி இல்லைன்னா வீடியோ காலில் அந்தரங்க உறுப்புகள் போன்ற விஷயங்களை காமிக்கும்படி கேட்குறது. அப்படி நீங்கள் காமிக்கல அப்படின்ற போது ஒரு சில விஷயங்களை முன் வைக்கிறது, நீ என்னை நம்பலை, நீ என்னை உண்மையை லவ் பண்ணல, அதனால தான் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறது, இல்லை அழுகிறது, இல்லை உங்களோட ஃபோன் காலை கட் பண்ணிட்டு போகிறது, இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாமே போலியான நடிப்பு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தூரத்திலிருந்து விரும்பி நேரில் சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த ஆண் ஒரு நாள் தான் சந்திக்கிறோம், எனக்கு பிடித்ததை செய்து கொள்கிறேன் என்று காமத்தையும் செக்ஸாலஜியும் தான் வெளிப்படுத்துவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணை ஒரு நாள் சந்திக்கிறீங்க. அப்படி நேரில் சந்திக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அந்த ஆணுடைய காதல். நம்ம ஒரு நாள் தான் சந்திக்கிறோம், அதனால் நம்ம செக்ஷுவல் விஷயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா அதில் என்ன காதல் இருக்கும்? காமம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் உங்களை யூஸ் பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்காங்க. இத்தனை அதுக்காக தான் உங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும் உங்களை யூஸ் பண்ணி உங்களை நினச்சி அப்படி விரும்புகிறதா ஆக்டிங் பண்ணி இப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் அவங்களுக்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு இல்லை. பெண்ணுடைய உடம்பிற்காக ஒரு ஆண் காதலித்தால் அந்த பெண்ணுடைய உடம்பை தான் அதிகம் பாராட்டி பேசுவார்கள். நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு தான் அதிகமாக பாராட்டி பேசுகிறாங்க, உங்கள் உடம்பு பற்றியே அதிகமாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆணுக்கு தேவைப்பட்டது உங்களுடைய உடம்பு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதட்டா பாய்.